குட் மார்னிங் டீச்சர்ஸ். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி யூனிட் நம்பர் 7. ஆல்ரெடி நம்ம 4 செக்மெண்ட் பார்த்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஸோ மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டினா என்ன? ஒரு காந்தம் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் ஒரு காந்த பண்பு இல்லாத ஒரு பொருளை காந்த பண்புள்ள பொருளாக மாற்றுறது, அதான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. So magnetic permeability is the ability of magnetic material to support magnetic field development. In other words, magnetic permeability is the constant in the proportionality between magnetic induction and magnetic field intensity. Mu equal B by H. இங்க P பார்த்தீங்கன்னா magnetic induction, மேக்னெட்டிக் ஃபீல்ட். நான் அப்ளை பண்ண அந்த காந்த பண்பு இல்லாத அந்த பொருள் காந்த பண்பா மாறும், அதான் ஹச், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ காந்த பொருட்களை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஹேவிங் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட், நான் ஹேவிங் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். ஸோ பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராஃபெரோ. நான் ஹேவிங் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட்னா டயா. அதாவது டயா மட்டும்தான் இயற்கையாகவே அதுக்கு காந்த பண்பு இல்லாமல் இருக்கும். எப்போ நம்ம வெளிப்புறத்துல வந்து ஒரு விசை, அது எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கலாம், எலக்ட்ரிக் இது கொடுக்கும்போது காந்த பண்பாக மாறும். அந்த விசையை நம்ம எடுத்ததுக்கப்புறம் அது மறுபடியும் பழைய தன்மைக்கே மாறிடும். அதுதான் காந்தமாக்குதல், மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. அப்படி சொல்றேன் பாருங்க. Magnetic permeability is the ability of magnetic material to support magnetic field development. In other words, magnetic permeability is the constant in the proportionality between magnetic induction and magnetic field intensity. Mu equal P by H. The unit பார்த்தீங்கன்னா Henry meter per minus 1 or Newton ampere per minus 2. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா theory of diamagnetism. So what is mean by theory of diamagnetism? Theory of diamagnetism was first worked out by Paul Langevin in 1905. Motion of the electron is equivalent to current loop. என்ன சொல்றாங்கன்னா theory of diamagnetism ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்கன்னா பால் லாங்வின் in 1905. அது என்னன்னா எலக்ட்ரானுடைய மோஷன். அதை நான் சொன்ன முன்னாடியே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு காந்த பண்பு இல்லாத பொருளை காந்த பொருளா மாத்துறது. அப்ப என்ன ஆகுனா அதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. டொமைன் தியரின்னு சொல்லுவோம், மூவ்மெண்ட் ஆஃப் ஆரிஜின், மூவ்மெண்ட் ஆஃப் த வால்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரானுடைய ஓரியன்டேஷன், எலக்ட்ரானுடைய அலைன்மெண்ட், அதாவது நம்ம வந்து காந்த பண்பா மாத்துறது மாறாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பாருங்க, Faraday's law, negative magnetism present in an applied field even though the material is composed of atoms that have no net magnetic movement. Negative magnetism இருந்துச்சுன்னா there is no net magnetic movement. There is no net magnetic movement. The average change in magnetic movement per atom becomes the diamagnetic chi by simply taking into account the volume. அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரானா ஒவ்வொரு ஆட்டமா அது மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல கன்வெர்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அதான் சொல்றாங்க, the average change in magnetic movement per atom becomes the diamagnetic susceptibility by simply taking into account the volume over which acts. So that is called as electron paired induced EMF. Induced EMF is electromotive force. Induced means externally we are given one force, நம்ம வெளிப்புறத்துல கொடுக்குற ஒரு விசை. Then epsilon equal d phi by dt. இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியும் அந்த பொசிஷன் எப்படி மாறுதுன்னு. Then phiயோட ஈக்குவேஷன்ஸ், phi equal no integral of E dot dl, integral E dot dl. Therefore mu I equal Z equal minus E square R vector square by 6m into B. This is called theory of diamagnetism. The next one, Langevin theory of paramagnetism. Langevin theory for magnetic movement as a vector in magnetic field
Energy of movement mu in field B, magnetic induction B equal theta 0 P. So E na mu dot P போட்டா mu P cos theta. Mu P cos theta. The mean value of magnetic on atom. The mean value of magnetic of atom mu equal mu L into mu P by kpt, where Langmuir function is defined as that equation L of x equal cos h x minus 1 by x approximately x by 3 minus x cube by 445 plus 2 into x power 5 divided by 945 minus etc. The average energy. Then next, susceptibility for larger temperature. Susceptibility for larger temperature chi equal to m by h. நல்லா மறந்துடாதீங்க. So magnetic permeability அப்படின்னா P by h. That means magnetic induction by magnetic field intensity. இங்க susceptibility na chi equal to m by h. Magnetic moment by magnetic field intensity. That equation chi equals c by t corresponds approximately c by t. So Curie's law inversely proportional to temperature. Another important word. Curie's law is inversely proportional to temperature. The SI unit பாருங்க mu equal J by T. J na current density, ampere per meter square. M equal N into M power minus 1, area power minus 1. அது அதிக முக்கியமானது. The next பார்த்தீங்கன்னா for T greater than Tc. Curie temperature ஓட temperature greater ஆனது என்ன பண்ணும்? There is only one solution, M equal to 0. So critical temperature Tc equal to N by V, lambda into mu square by 3 kb, chi equal to N by V, mu not mu square divided by 3 kb, T minus Tc equal to Tc by T minus Tc. That's Curie's law. That's another important question. Curie's law. Chi equals C by T minus Tc. Chi equals C by T minus Tc. The next பார்த்தீங்கன்னா Lamer diamagnetic negative typically 10 to the power minus 5 Lamer and the value பார்த்தீங்கன்னா Lamer diamagnetic value. So chi equal minus E square by 6 mc square N by V, notation of 0 to the 0 N by V. Interaction of springs with magnetic field. The equations பார்த்துக்கங்க. The next பார்த்தீங்கன்னா paramagnetic of susceptibility. Paramagnetic materials have constant small positive susceptibility less than 1 by 1000 at room temperature, which means that the enhancement of magnetic field caused by the alignment of magnetic dipoles is relatively small compared with applied field. Paramagnetic materials have constant small positive susceptibility. Susceptibility means m by h less than 1 by 1000 at room temperature, which means that the enhancement of the magnetic field caused by the alignment of magnetic dipoles is relatively small compared with the applied field. என்ன சொல்றாங்கன்னா field apply பண்றதை பொறுத்து அதனுடைய ஓரியன்டேஷன் அதனுடைய திசை மாற்றக்கூடிய பண்பு வந்து ஸ்மாலா இருக்கும். Most materials have no permanent magnetic movement, but a movement is induced in the presence of a field. The response is called magnetic susceptibility. எல்லாம் சொன்ன நிறைய மெட்டீரியலுக்கு வந்து நோ பர்மனன்ட் அதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே காந்தத்தை ரெண்டு வகையா பர்மனன்ட் ஹேவிங் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட், நான் ஹேவிங் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். நிறைய மெட்டீரியல்ஸ் எதுல இருக்குன்னா நோ பர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட். அப்போ அதுல இருந்து பர்மனண்டா மாறும் மேக்னெட்டிக் மூமெண்டா மாறுறது தான் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டின்னு சொல்றோம். லேப் சசெப்டிபிலிட்டி கை ஈக்குவல் dou m by dou h, that is called m by h. Weak response na mu bar mb. So b equal mu naught into h plus m. Another important relation. In the relation மறந்துடாதீங்க. இந்த ரிலேஷனும் ஒரு important relation. Mu equal to 1 plus chi into h. Mu naught ங்கிறது 4 pi 10 to the power minus 7
Vs into ampere meter. Such applied field magnetic moment per volume being macroscopic magnetic field intensity. Macroscopic magnetic field intensity. So next பார்த்தீங்கன்னா qualification of susceptibility. given data என்ன கொடுத்துருக்காங்கன்னா field intensity கொடுத்துருக்காங்க, susceptibility கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வரும், susceptibility கால்குலேட் பண்ணணும். இப்போ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, மேக்னடிஃபிகேஷன் m ஈக்குவல் கை இன்டு ஹச். அப்போ ஃபார்முலாவோட சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது மேக்னடிஃபிகேஷன் வேல்யூ வேணும்னா 3.7 ampere into meter power minus flux density formula P equal to m naught m plus h. டேரக்டாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. Then ferromagnetic domains. Ferromagnetic domains ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். Ferromagnetic domains. An atom or molecule in a ferromagnetic material possesses net magnetic dipole moment as in a paramagnetic material. Once again I will repeat. An atom or molecule in a ferromagnetic material possesses net magnetic dipole moment as in a paramagnetic material. A ferromagnetic material is made up of smaller regions called ferromagnetic domain. Ferromagnetic domain. Domain na so domain அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா domain இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ஜின்ல இருக்கக்கூடிய individual small circle, each one is called domain. Each one is called domain. இந்த மாதிரி இண்டிவிஜுவலா இருக்கிறத டொமைன் சொல்றோம். Then Curie's law. As temperature increases, the ferromagnetism decreases. Underline that word. Temperature increase ஆகும்போது ferromagnetism decrease ஆகும். As temperature increases, ferromagnetism decreases due to the increased thermal agitation of the atomic dipoles. அந்த heat thermal agitation அந்த இடப்பெயர்ச்சி அடையும் போது at the particular temperature ferromagnetic material becomes paramagnetic. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு முன்னாடி வரைக்கும் அது ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலா இருக்கு. அதே மெட்டீரியல் அந்த டெம்பரேச்சர் மாறனால paramagnetic மெட்டீரியலா வருது. So this temperature is known as Curie temperature Tc. The susceptibility of the material above the Curie temperature is given by lambda m sky m equal c by t minus tc தான் வந்து Curie temperature. This relation also called Curie's law. The constant C is called Curie constant. Temperature T is known as Kelvin. Already சொல்றோம் பாருங்க. That's very important. Curie's law. As temperature increases, ferromagnetism decreases. The temperature increases, ferromagnetism decreases. So due to the increased thermal agitation of the atomic dipoles, at a particular temperature, ferromagnetic material becomes paramagnetic material. அந்த டெம்பரேச்சருக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது டிசின்னு சொல்லுவோம். டிசி மீன்ஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இடப்பெயர்வு வெப்பநிலை, பெயர்வு வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. பெயர்வு வெப்பநிலை, டிரான்சிஷன் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலா இருக்கும். அந்த டெம்பரேச்சர் ரீச் பண்ணதுக்கும் paramagnetic மெட்டீரியல். ஸோ பேஸ்ட் ஆன் தி டெம்பரேச்சர் the same material is going to exhibit two behavior, ferromagnetic behavior and as well as paramagnetic behavior. As temperature increases, the ferromagnetism decreases due to the increased thermal agitation of the atomic dipoles. At a particular temperature, ferromagnetic material becomes paramagnetic. So this temperature is known as Curie temperature Tc. It is also called as transition temperature or critical temperature. The susceptibility of the material above the Curie temperature is given by the temperature line. The next one, spin. The presence of magnetic field, the spin will orient either parallel or anti-parallel, parallel or anti-parallel to the direction of magnetic field. This implies that the magnetic spin ms takes two values of for an electron, such as ms 1 by 2 spin up, positive na spin up, negative na spin down. Spin for proton and neutron is s equal to 1 by 2. For a photon, spin is equal to 1. இதெல்லாம் மறந்துடாதீங்க. ஸோ ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் 1 by 2 spin value. Proton and neutron spin value 1 by 2. For a photon, spin value 1. Plus 1 by 2 na up. Minus 1 by 2 na down. So this diagram you can easily understand.
parallel and anti-parallel alignment. Parallel ஒரே திசையில் இருக்கும், anti-parallel opposite directions. So ferromagneticum, anti-ferromagneticum, ferrimagnetic. That's the alignment orientations. The energy levels, Fermi energy level. It is the probability of function f of E of an electron occupying a given energy level of absolute temperature. F of E equal to 1 by 1 plus e power e minus e by kT. அதாவது ஒரு எனர்ஜி லெவலில் எலக்ட்ரான்ஸும் ஆக்குபை பண்ணக்கூடிய வேல்யூ ஃபெர்மி எனர்ஜின்னு சொல்லுவோம். F of E equal to 1 by 1 plus e power e minus e by kT. EF is Fermi energy level, E energy of the Fermi level, K Boltzmann constant, T absolute temperature. So density of energy states. So density na எவ்வளோ electrons, number of electrons are available in the energy state. அந்த இடத்துல எவ்வளோ electrons இருக்குது அப்படிங்கிறது சொல்றது. It is the number of available electrons states per unit volume in energy interval E and E plus dE. So ZE dE equal NE dE by D. So ZD equal 4 by h cube 2 m power 3 by 2 e power 1 by 2 into d. That's a very important equation. This is the density of energy states. The density of energy states. ZD equal 4 by h cube 2 m power 3 by 2 into e power 1 by 2 into d. In the energy level, mass m mass of the particle Planck's constant.